ஒரு சின்ன சிப். இந்த சிப்பு வந்து ஃபியூச்சரில் கோல்டு சில்வரை விட டிமாண்ட் அதிகமாக இருக்கும்னு சொன்னால் உங்களால் அதை நம்ப முடியுதா? எஸ், அதுதான் செமிகண்டக்டர். ஹாய், நான் உங்கள் பாரதி. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோவில் செமிகண்டக்டர்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, இதை எந்தெந்த கண்ட்ரி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, எந்த கண்ட்ரி இந்த செமிகண்டக்டர் பிஸ்னஸில் டாப்பில் இருக்காங்க, அதே போல் இந்தியா இந்த செமிகண்டக்டர் பிஸ்னஸில் எந்த இடத்துல இருக்குது, ஃப்யூச்சரில் அதிகமாக ரிட்டர்ன்ஸ் தர செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸ்லாம் என்ன, இடிஎஃப்லாம் என்னன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். 1947க்கு முன்னாடி வரையும் கம்ப்யூட்டருங்கிறது ஒரு ரூம் ஃபுல்லாக இருக்கும். அது வந்து அதிகமாக பவர் கன்சப்ஷன் பண்ணும். அதே போல் இது வந்து பெருசாக இருக்கும், வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே போல் இது வந்து ரொம்ப அதிகமாக எனர்ஜி கன்சப்ஷன் பண்ணும். ஆனால் இது எவ்வளோ கன்சப்ஷன் பண்ணாலுமே ப்ராசஸிங் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் 1947க்கு அப்புறம் அமெரிக்காவில் ஒரு சின்ன சிப் கண்டுபிடிச்சாங்க. அதுதான் வந்து டிரான்சிஸ்டர்ஸ். இந்த டிரான்சிஸ்டர் தான் வந்து கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரி, இந்த டெக்னாலஜி இண்டஸ்ட்ரியே வளர்த்து விட்டதுன்னு சொல்லலாம். இப்போ அந்த டிரான்சிஸ்டர்ஸை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கம்ப்யூட்டர்ஸ் அதிகமாக வர ஆரம்பிச்சுது. அந்த சின்ன டிரான்சிஸ்டர் இல்லைன்னா இன்னைக்கு இந்த செமிகண்டக்டர் இல்லை. ஏன்னா செமிகண்டக்டர் இல்லைன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோன்ஸ், இவி பைக்ஸ், கார்ஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி யூஸ் பண்ணி நிறைய விஷயம் கற்றுக்கிற ChatGPT கூட இருக்காது. இதுதான் வந்து செமிகண்டக்டர் இப்படி தான் ஒர்க் ஆகுது. செமிகண்டக்டர்னா என்னன்னு பார்ப்போம். செமிகண்டக்டர்னா எலக்ட்ரிசிட்டியை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு முக்கியமான மெட்டீரியல் தான் இந்த செமிகண்டக்டர். இது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுது. பில்லியன்ஸ் ஆஃப் டிரான்சிஸ்டர் சேர்ந்தால் தான் ஒரு ப்ராசஸரை உருவாக்க முடியும். அந்த ப்ராசஸர்னால தான் நம்ம யூஸ் பண்ணுற ஃபோன்லேருந்து, நம்ம விளையாடுற கேம்ஸ்லேருந்து, ஏஐ வரையும் எல்லாத்தையும் ரன் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் தான் இந்த செமிகண்டக்டர். ஹவு எ சிப் இஸ் பார்ன், அதாவது ஒரு சிப் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஸ்மார்ட் ஃபோனே ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஸ்மார்ட் ஃபோன் சிப்பு எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே சேண்ட்லேருந்து தான் கிரியேட் ஆகுது. அதாவது மணல்லேருந்து. அது எந்த மண்ணாக இருந்தாலும் சரி, பீச் மண்ணாக இருந்தாலும் சரி, இல்லை நார்மலாக கிரவுண்டில் இருக்க மண்ணாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே மணல்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த மணல்லேருந்து தான் ஒரு பியூர் சிலிக்கானை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அதை மெல்ட் பண்ணி கிறிஸ்டல் கிரியேட் பண்ணுவாங்க. கிறிஸ்டல்லேருந்து வேஃபர் கட் பண்ணுவாங்க. இது வெறும் பிகினிங் தான். இதை தாண்டி இன்னும் நிறைய ப்ராசஸ் இருக்கு. அது என்னன்னா, வேஃபர் கட் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கிற ஒரு ப்ராசஸ் தான் போட்டோலித்தியோகிராபி. அதாவது லேசர் லைட் யூஸ் பண்ணி சின்ன சின்ன பேட்டர்ன்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் எட்சிங், அதாவது அன்வான்ட் சிலிக்கானை ரிமூவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாப்பிங், எலக்ட்ரானிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குல்ல, அதை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மெட்டல் வயரிங், பில்லியன்ஸ் ஆஃப் கனெக்ஷன் கிரியேட் பண்ணுவாங்க. கிரியேட் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணி பேக்கேஜிங் பண்ணி செல் பண்ணிடுவாங்க. இப்படி தான் ஒரு சிப் உருவாகுது. விச் கண்ட்ரி ரூல்ஸ் இன் செமிகண்டக்டர், அதாவது செமிகண்டக்டரை எந்த கண்ட்ரி ரூல் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். செமிகண்டக்டரில் இன்னைக்கு வேற எந்த கண்ட்ரி வேணா டாப்ல இருக்கலாம். ஆனால் இது உருவானது எங்கன்னு பார்த்தீங்கன்னா அது அமெரிக்காவில் தான். 1947ல் பெல் லேப்ஸில் தான் இந்த டிரான்சிஸ்டர் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் இன்னைக்கு மேனுஃபேக்சரிங் கிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது தாய்வான் தான். ஏன்னா TSMC தான் வேர்ல்டில் இருக்க மோஸ்ட் ஆஃப் தி சிப்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அவங்கள தொடர்ந்து சவுத் கொரியா மெமரி சிப்பில் லீடர். ஏன்னா சாம்சங் மாதிரி கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா மெமரி சிப்ஸ் வந்து அதிகமாக கிரியேட் பண்ணுறாங்க. அதாவது RAM, SSD இது போல் ப்ராடக்ட்ஸ்லாம். அதே போல் இந்த கண்ட்ரிலாம் டாப்பில் இருக்காங்க. சைனா எப்படி இல்லாமல் இருக்கும்? சைனா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் ப்ராசஸே இவங்க பில்ட் பண்ணிட்டு வராங்க சைனாவில். இது பார்த்தீங்கன்னா மற்ற கண்ட்ரியை விட கூடிய சீக்கிரம் பெருசாக வளர்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஜப்பானும் பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் மெட்டீரியலில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இவங்களை தொடர்ந்து அமெரிக்கா தான் பார்த்தீங்கன்னா டிசைனில் என்றைக்குமே கிங்கு. ஏன்னா இதில் இருக்க டாப் கம்பெனிஸ்லாம் செமிகண்டக்டரை ரூல் பண்ணுறாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்டெல், AMD, ஸ்னாப்டிராகன், மீடியாடெக் இது போல் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டரை ரூல் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஃபோன்ஸ்லேருந்து யூஸ் பண்ணுற PC வரையும் AMD, இன்டெல், ஸ்னாப்டிராகன் இது போல் சிப் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் செமிகண்டக்டர் டாப். அதே போல் யூஸ் பண்ணுற ஐஃபோனில் இருக்க OS கூட இந்த செமிகண்டக்டர் மூலிமா தான் உருவாகுது. அதனால தான் அமெரிக்கா டிசைனில் எப்பயுமே டாப்பில் நிற்கிறாங்க. இது வெறும் டெக்னாலஜி ரேஸ் மட்டும் இல்லை, இது ஒரு எக்கனாமிக் வார். இந்தியாஸ் பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்தியாவில் இந்த இண்டஸ்ட்ரியில் எந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா
ரொம்ப வருஷமாக இந்தியா சாஃப்ட்வேர்ஸ் தான் அதிகமாக டெவலப் பண்ணிட்டு இருந்தாங்க. சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் ஏன்னா இந்தியாவை பொறுத்தவரையும் அதிகம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர்க்குள்ளேயும் வந்துட்டாங்க. இந்தியன் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா பில்லியன்ஸ் ஆஃப் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி டாடா எலக்ட்ரானிக்ஸ், மைக்ரான், சிஜி பவர் இது போல புதுசாக செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் பிளான்ஸை உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா இந்தியா டாப் 5 கூட வர சான்ஸ் இருக்குது. ஏன்னா இந்தியாவில் இருக்க ஹார்ட்வேர் ரெவல்யூஷன் கூடிய சீக்கிரம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அதிகமான செமிகண்டக்டர்ஸ் உருவாக்குவாங்க. ஏன்னா இந்தியாவில் டாட்டா பார்த்தீங்கன்னா அதிகமாக பணம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வெறும் பெனிஃபிட் மட்டும் இல்லை, இதில் ரிஸ்க்கும் அதிகமாக இருக்குது. ஏன்னா பெரிய பெரிய கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை விட அதிகமான நிலைமையில் இருக்காங்க. தாய்வான், சைனா, யூஎஸ் இது போல கண்ட்ரிஸ்லாம் வந்து அதிகமாக இருக்காங்க நம்மளை விட. ஏன்னா யூஎஸ்ல என்விடியாங்கிற ஒரு கம்பெனியே நம்ம இந்தியன் ஜிடிபி அளவுக்கு வரும். ஏன்னா அமெரிக்காவில் என்விடியா கம்பெனியே ரொம்ப பெரிய கம்பெனி. அந்த லெவலுக்குலாம் வந்து இந்தியாவில் டெவலப் பண்ணுற ஹார்ட்வேர்ஸ் அந்த லெவலுக்கு போக சான்ஸ் ரொம்ப கம்மி. ஆனால் இது ஒரு நல்ல ஸ்டார்ட் தான். ஏன்னா இந்தியாவிலேருந்து தான் நிறைய பேர் வந்து ஃபாரினில் போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பெரிய பெரிய கம்பெனியில். இது இந்தியாவில் இன்னும் டெவலப் ஆச்சுன்னா இந்தியன் டெவலப்பர்ஸ் இந்தியாவிலே படித்து ஹார்ட்வேர்ஸ் அதிகமாக டெவலப் பண்ணுவாங்க. இது வந்து இந்தியாவுக்கு ஒரு பார்ட் ஆஃப் பெனிஃபிட் தான். இப்போ நம்ம இதில் இருக்க இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி பார்ப்போம். செமிகண்டக்டர் க்ரோத்தில் இன்வெஸ்டர்ஸ் பெனிஃபிட் ஆக முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். என்விடியா பார்த்தீங்கன்னா ஏஐ ரெவல்யூஷனை லீட் பண்ணுது. ஏஎஸ்எம்எல் தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் கண்ட்ரியாக இருக்குது. பிராட்காம் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங்கில் லீடராக இருக்காங்க. ஏஎஸ்எம்எல் இல்லைனா அட்வான்ஸ்டு சிப் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏஎம்டி, இன்டெல் மாதிரி கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா ஹை பெர்ஃபார்மன்ஸ் சிப்ஸை வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கைனிஸ் டெக்னாலஜி, சிஜி பவர், மாஸ் சிப், டிக்ஸ்டான் டெக்னாலஜி, டாடா எலக்ஸி போல கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் டாமினேட் பண்ணுறாங்க. இதில் இருக்க இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். இதில் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணுறது, டாப் 5 ETF அதிகமாக ரிட்டர்ன்ஸ் கொடுத்த ETFலாம் என்னன்னு சொல்லி நம்ம அடுத்த வீடியோஸில் ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ நம்ம இவ்வளோ பார்த்தோம்ல, இதுதான் வந்து செமிகண்டக்டர்ஸோட யூஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாமே. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோன், லேப்டாப், EV பைக்ஸ் அண்ட் கார்ஸ், 5G சிம் இது எதுவுமே செமிகண்டக்டர் இல்லைனா உருவாக்க முடியாது. அதனால செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி தான் ஃபியூச்சரில் டெக்னாலஜியோட பேக் போன். ஏஐ, எலக்ட்ரானிக் வெஹிக்கல்ஸ், 5G, ரோபோட்டிக்ஸ், ஸ்பேஸ் டெக்னாலஜி இது எல்லாத்தையும் கிரியேட் பண்ணோன்னா அதுக்கு சிப்பு தான் தேவை. அதனால தான் இந்த செமிகண்டக்டர் இவ்வளோ வேல்யூபிள் ரிசோர்ஸஸாக இருக்குது. ஃபியூச்சர் எக்கனாமியில் கோல்டை விட வேல்யூபிள் ரிசோர்ஸஸ் அது என்னன்னா அதுதான் இந்த செமிகண்டக்டர். இவ்வளோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு இதில் இருக்க டாபிக்ஸ் ஏதாச்சும் புரியல, அப்படிலாம் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கண்டென்ட் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் உங்களுக்கு எந்த மாதிரி கண்டென்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேளுங்க. நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ மேக் பண்ணி போடுறேன். அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இருந்தாலும், ஏஐயில் இன்ட்ரெஸ்டாக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோ. நான் உங்களை அடுத்த வீடியோஸில் பார்க்குறேன். பாய்.